பொதுவாக ஒரு பெண்ணு வயசு வந்த பிறகு மாதவிடாய் நிற்கிற வரைக்கும் பெண்ணுடைய உடம்பு ஹார்மோன்ஸ் இருக்கு இல்லையா, ஈஸ்ட்ரோஜன், ப்ரொஜெஸ்ட்ரான், இதெல்லாம் ஒரு பேலன்ஸ் அட்ஜஸ்ட் பண்ணி வந்துட்டு இருக்கோம். அந்த பீரியட்ஸை வரதுக்கு முந்தி ஹார்மோன் டிஃப்ரென்ஸ் வர்றப்போ ப்ளீடிங் ஸ்டார்ட் ஆகுது. இது நார்மலாக நடக்கக்கூடியது. இது சில பெண்களுக்கு இந்த ஹார்மோன் இம்பேலன்ஸ் இருக்கு இல்லையா, ரொம்ப தீவிரமாக இருக்கும். அப்போ என்ன ஆகும், இவங்களுக்கு ஒரு மருத்துவ ரீதியான ஒரு கண்டிஷன் கிடைக்கும். அது பேர் தான் ப்ரீமென்ஸ்ட்ரல் டென்ஷன் அல்லது ப்ரீமென்ஸ்ட்ரல் சிண்ட்ரோம், பிஎம்எஸ்ன்னு சொல்லுவோம். இங்கே என்ன ஆகுது, ஹார்மோன் கோளாறுனால ஒன்று பிரெஸ்ட் வீக்கம் வந்திருக்கும், தொட்டா வலிக்கும், உடம்புல ஜாயிண்ட் பெயின்ஸ் வரலாம், இரிட்டபிலிட்டி வரலாம், எதுக்கெடுத்தாலும் கோச்சிக்குவாங்க, மூட் ஸ்விங்ஸ் வரலாம், பசி எடுக்காது, சீக்கிரமாக டயர்ட் ஆகிடுவாங்க, டிப்ரெஷனில் போவாங்க. புரிஞ்சுதா? இதெல்லாம் இந்த ப்ரீமென்ஸ்ட்ரல் சிண்ட்ரோமுடைய அறிகுறிகள், ஹார்மோன் கோளாறு ஏற்படுறதுக்கு. இப்போ இது சரிப்படுத்தவன் என்ன பண்ணணும், இந்த ஹார்மோன் கோளாறை அட்ஜஸ்ட் பண்ணணும், அவ்வளோதான். தவிர நீங்கள் கொண்டு போய் மந்திரவாதி கட்டி கொண்டு போனால் என்ன கிடைக்கும் உங்களுக்கு? வேஸ்ட்டு, உடம்பும் கெட்டு போகும், பணமும் வேஸ்ட்டு தான். இதுக்கு தாண்டி வரணும்னா என்ன செய்யணும்னா, அதுதான் சொல்லியிருக்காங்க இல்லையா, அவங்க முதல்லலாம் நான் செக்ஸில் என்ஜாய் பண்ணுறாங்க, இந்த பீரியட்ஸ் வர்றதுக்கு 10 நாள் முன்னாடி ஆசையும் படமாட்டான்றாங்க, பெஸ்ட்டை தொட்டாலே தைய போட்டு விட்டுறாங்க, வலிக்குதுன்னு சொல்கிறாங்கன்ட்டு. அதுதான் காரணம், டெண்டர்னஸ் இந்த பெஸ்ட்டு. இது சரிப்படுத்தணும்னா இதுக்கு மேனேஜ்மெண்ட் எப்படின்னு சொல்லித்தரேன். நீங்கள் டாக்டரை ஃபஸ்ட் கன்சல்ட் பண்ணி சாப்பிட்ணும், அது வேறு விஷயம், மருந்து சாப்பிட்ணும். பொதுவாக எக்ஸசைஸ் பண்ணணும். அந்த பெண்ணு ரெகுலராக எக்ஸசைஸ் பண்ணால் ஸ்ட்ரெஸ் கம்மியாகும். ரெண்டாவது நல்லா தூங்கணும். ஒரு நாளில் மினிமம் 7 hours டீப் ஸ்லீப் இருக்கணும், தூங்கணும். அதற்கு பிறகு பேலன்ஸ் ஃபுட்டு சாப்பிடணும். ஜாயிண்ட் பெயின்ஸ் வந்தால் வலி குறைக்கிறதுக்கு மருந்து இருக்கு இல்லையா, அந்த மருந்து சாப்பிடலாம், அனால்ஜெசிக் சாப்பிடலாம். புரிஞ்சுதா? இதெல்லாம் மீறி பிரச்சனை இருக்கிறப்போ டாக்டரை கன்சல்ட் பண்ணால் ப்ரொஜெஸ்ட்ரோஜன் அப்படின்னு சொல்லி ப்ரொஜெஸ்ட்ரான் இருக்கக்கூடிய மருந்துகள் கொடுப்பாங்க. அந்த மருந்தை சாப்பிட்றப்ப என்ன ஆகும், ஆட்டோமேட்டிக்காக அந்த ஹார்மோன் பேலன்ஸ் அட்ஜஸ்ட் ஆகி இவங்களுக்கு இந்த பிரச்சனை வராமல் இருக்கும். அப்போ நார்மலாக இருப்பாங்க. பொதுவாக இந்த மாதிரி பெண்களுக்கு ப்ரீமென்ஸ்ட்ரல் டென்ஷன் வரும் தெரிஞ்சு போச்சு இல்லையா, அப்போ என்ன ஆகும்னா அடுத்த பீரியட்ஸ் வர்றதுக்கு 10 நாளுக்கு முன்னாடியே, இல்லை சில பேருக்கு 2 வாரம் முன்னாடியே இந்த ப்ரொஜெஸ்ட்ரோஜன் மாத்திரை ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க. ரெகுலராக சாப்பிட்றப்ப என்ன ஆகும்னா இந்த மாதிரி அவங்களுக்கு மனப்பசியும் வராது, மூட் ஸ்விங்ஸும் வராது, உடம்புல தொட்டாலும் வலிக்காது, செக்ஸில் நாட்டமும் கம்மியாகாது, அட்ஜஸ்ட் ஆகிருப்பாங்க. அதனால் டாக்டரை கன்சல்ட் பண்ணுங்க, மருந்து கொடுத்து சரிப்படுத்துவாங்க. அதை தவிர நீங்கள் அவங்க பேச்சு கேட்டுட்டு மந்திரவாதி கெட்டியோ பூத வைத்தியம் கெட்டியோ அங்கெல்லாம் போகாதீங்க.